யார் இவர்கள்? உள்ளே வர வைத்திருக்கிறாய் என்று கோபமாக கேட்டது. அப்படி கோபமாக மயிலக்கா கேட்டவுடன் அதற்கு கிட்டுவோ, அம்மா, இவர்களின் பெயர் சோச்சோவாம். பக்கத்து கிராமத்தில் தான் வசிக்கிறார்களாம். திடீரென பெய்த மழையால் இவர்களின் குழந்தையும் இவர்களின் கூடும் தண்ணீரில் விழுந்து விட்டதாம். அதனை காப்பாற்ற சென்ற இவர்களின் கணவர் அந்த தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டாராம். இவர்களின் வேறு வழி இல்லாமல் இந்த கிராமத்திற்கு வந்தார்களாம். அம்மா, இவர்களுக்கு ஏதாவது ஒரு அடைக்கலம் கொடுக்கலாம் என்று உள்ளே கூட்டி வந்தேன் என்று கூறியது. அதற்கு மயிலக்காவும், ஓ, அப்படியா நடந்தது? ஐயோ கடவுளே, நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம், நாங்கள் இருக்கிறோம் என்று உள்ளே அழைத்து சென்று இருவரும் உட்காருங்கள் என்று கூறியது. ராணிக்குருவியும் காலுக்காகவும் அவர்கள் உட்காருவதற்காக நாற்காலியை எடுத்து போட்டார்கள். அப்புறம் ராணிக்குருவியும் உள்ளே போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து சோச்சோ கிளிக்கும் புஜ்ஜு கிளிக்கும் தண்ணீர் கொடுக்கிறது. இருவரும் தண்ணீர் குடித்த பிறகு மயிலக்கா இப்படி கூறியது, நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம், உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்று கூறியது. அதற்கு சோச்சோ கிளி, ரொம்ப நன்றி, இந்த உதவியை நான் எப்பொழுதும் மறக்க மாட்டேன் என்று கூறியது. அப்பொழுது கிட்டு வந்து புஜ்ஜு கிளியிடம், நீ எங்களோடு விளையாட பூங்காவிற்கு வருகிறாயா என்று கேட்டது. அதற்கு புஜ்ஜு கிளி ஒரு நிமிடம் யோசித்தது. அம்மா என்று கூப்பிட்டது. அதற்கு மயிலக்காவோ, நீ எதற்கும் பயப்பட வேண்டாம், இவர்கள் எல்லோரும் உன்னுடைய நண்பர்கள், நீ தாராளமாக சென்று விளையாடலாம் என்று கூறியது. அதற்கு புஜ்ஜு கிளியும், சரி அம்மா, நான் சென்று விளையாடுகிறேன் என்று கூறியது. புஜ்ஜு கிளி விளையாட சென்று விட்டாள். பிறகு ராணிக்குருவியும் காலுக்காகவும் மயிலக்காவும் சோச்சோ கிளியும் இப்படி பேசி கொண்டார்கள். நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம், நாங்கள் 3 பேரும் உங்களுக்காக துணையாக இருக்கிறோம் என்று கூறியது. ராணிக்குருவி, நாங்கள் அறுவடை வேலைக்கு செல்லுவோம், நீங்களும் எங்களோடு வந்து வேலை பார்க்கலாம் என்று கூறியது. அதற்கு சோச்சோ கிளி, நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வேன் என்றே தெரியவில்லை, நீங்கள் செய்தது பெரும் உதவி, அதற்காக மிக்க நன்றி என்று கூறியது. பிறகு 4 பேரும் பூங்காவிற்கு சென்று அறிமுகமாகி கொண்டார்கள். என் பெயர் கிட்டு, என் பெயர் சீச்சு, என் பெயர் ஜோஜோ, உன் பெயர் என்ன என்று கேட்டபோது அதற்கு என் பெயர் புஜ்ஜி என்று புஜ்ஜி கிளி கூறியது. பிறகு 4 பேரும் ஒன்றாக சேர்ந்து ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருந்தார்கள். புஜ்ஜி கிளி இப்படி கூறியது, எனக்கு உங்கள் 3 பேரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் எப்பொழுதும் என்னோடு விளையாட வருவீர்களா என்று கேட்டது. அதற்கு கிட்டுவோ, நாங்கள் எப்பொழுதும் 3 பேரும் ஒன்றாகத்தான் விளையாடுவோம், இப்பொழுது நீ வந்து விட்டாய், நீயும் எங்களோடு விளையாடலாம் என்று கூறிவிட்டு அனைவருக்கும் கிட்டு லாலிபாப் எடுத்து கொடுத்தது. அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடலாம், எல்லோரும் சாப்பிடுங்கள் என்று கூறியது. பிறகு மயிலக்கா, பசங்களா எல்லோரும் இங்கே வாங்க, நம்ம அங்கே போகணும் அப்படின்னு கூப்பிட்டது. அப்பொழுது சீச்சு குருவி வந்து, எங்கே அத்தை போக போகிறோம் எல்லாரும் என்று கேட்டது. அதற்கு, நம்ம சோச்சோ அத்தைக்கு ஒரு வீடு பார்த்து கொடுக்க போகிறோம், எல்லாரும் வாங்க போகலாம் என்று கூப்பிட்டது. அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சென்றார்கள். பிறகு வீட்டிற்கு சென்ற பிறகும் சோச்சோ குருவியும் ஜோஜோக்காகவும் புஜ்ஜு கிளி கிட்டு 4 பேரும் விளையாட சென்று விட்டார்கள். மயிலக்காவும் ராணிக்குருவியும் காலுக்காகவும் சோச்சோ கிளி இவங்க 4 பேரும் வீட்டுக்குள்ளே இப்போ போக போகிறாங்க. காலுக்காகவும், இதுதான் நான் சொன்ன வீடு, எல்லாரும் வாங்க உள்ளே போகலாம் என்று கூப்பிட்டது. உள்ளே சென்ற பிறகு மயிலக்காவும் ராணிக்குருவியும் உட்கார்ந்து விட்டார்கள். காலுக்காகவும், இந்த வீடு உங்களுக்கு பிடித்திருக்கா என்று கேட்டபோது சோச்சோ கிளி, எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செய்த உங்களை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன், இது எனக்கு ரொம்ப பிடித்திருக்கு என்று கூறியது. பிறகு அனைவரும், சரி, எங்கள் வீடு இங்கு பக்கத்தில் தான் இருக்குது, நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் அங்கு வரலாம் என்று கூறினார்கள். சரிங்க அக்கா என்று சோச்சோ கிளியும் கூறியது. அனைவரும் வீட்டிற்கு திரும்பி சென்றார்கள்.
பிறகு சோச்சோ கிளி புஜ்ஜி கிளியை அழைத்து பாய் சொல்ல சொன்னது. புஜ்ஜி கிளியும் அனைவருக்கும் பாய் சொல்லியது. அதற்கு கிட்டு, நீ எப்போது வேண்டுமானாலும் எங்களோடு வந்து விளையாடலாம் என்று கூறியது. போயிட்டு வரும் சோச்சோ அத்தை என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து அனைவரும் வீடு திரும்பினார்கள். ராணி குருவியிடம் காலு காகம் இப்படி கூறியது. ஐயோ, அந்த வீட்டில் சோச்சோ கிளி எப்படி இருக்கப் போகிறது என்று தெரியவில்லையே என்று கூறியது.